ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல எப்படி நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் ரூல் எழுதுகிறோம், எப்படி வந்து அதை இன்க்ளூட் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். ஸோ சாப்டர் 2ல வந்துட்டு சிஎஸ்எஸ் எப்படி, அதில் எப்படி சின்டாக்ஸ் இருக்குது, எப்படி எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கான ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கிற மாதிரி சிஎஸ்எஸ் அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டுக்கு எழுதுகிற சில ரூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த சின்டாக்ஸில் எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து சிஎஸ்எஸ் ரூல் வந்து நம்ம எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். சிஎஸ்எஸ் செலக்டருங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா வந்துட்டு அந்த எலிமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். அதாவது வந்துட்டு பி அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு எப்படி ஸ்டைல் ரூல் எழுதுகிறோம், H1 H2 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்டைல் ரூல் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டோட ஐடியோ இல்லை அதோட நேமை வச்சோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுகிறோம். ஸோ இப்போ வந்து சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். அதாவது வந்து செலக்டர், ஓப்பன் கர்லி பிரேஸ், தென் ஸ்டைல் ரூல், அதோட வேல்யூ, தென் முடியிறப்போ வந்து செமிகோலன். ஸோ எத்தனை ஸ்டைல் ரூல் வேணால் ஒரு செலக்டருக்கு கீழே நம்ம எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த செலக்டரோட ஸ்டைல்ஸ் முடியிறப்ப அதோட கர்லி பிரேஸ் வச்சு நம்ம அதை எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸோட பேசிக் சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஎஸ்எஸோட செலக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ், எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் H1 அப்படிங்கிற எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுவோம். ஸோ இதை வந்து எலிமெண்ட் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடி செலக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம பர்டிகுலர் நேம் கொடுக்குறோம். அதாவது வந்து ஐடிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம ஐடி யூஸ் பண்ணுவோம். எதுக்காக எலிமெண்ட்டை விட்டுட்டு நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோன்னா, ரிப்பீட்டடாக வந்து ஒரு வெப்பேஜில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு டாப்பில் வந்து H1 யூஸ் பண்ணியிருக்கலாம், தென் லாஸ்ட்லேயும் ஏதோ ஒரு இடத்துல வந்து H1 யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து H1 எலிமெண்ட் அப்படி நம்ம ஸ்டைலை அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து ரெண்டு இடத்துலையுமே ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து லீனியராக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டைல் அப்ளை பண்ணக்கூடாது, பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஐடி யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர்ஸ். அதாவது வந்து கிளாஸ் செலக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட HTML எலிமெண்ட்டில் வந்துட்டு ஐடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் மாதிரியே கிளாஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். எதுக்காக நம்ம இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒரு வெப்பேஜில் ஒரு 4-5 எலிமெண்ட், அதாவது வந்து ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸுக்கு வந்து சேம் ஸ்டைல் ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே காமனாக ஒரு கிளாஸ் நேம் வச்சு அதுக்கு ஸ்டைல் ரூல்ஸ் எழுதினோம்னா அதுக்கு வந்து எந்தெந்த கிளாஸ் நேம் வந்து சேமாக இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை ஆகும். தென் குரூப்பிங் செலக்டர்ஸ், அதாவது வந்து ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸுக்கு, அதாவது வந்து H1 H2 பேராகிராஃப் வேறு டெக்ஸ்ட், அந்த மாதிரி என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு சேமாக வந்து ஒரு ஸ்டைல் ரூல்ஸ் எழுது அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டைல் ரூல் எழுதி அதை வந்துட்டு குரூப்பிங்காக, அதாவது வந்து மல்டிபிள் குரூப்ஸுக்கு வந்துட்டு ஒரே ரூலை வந்து எழுதுகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கோடிங் லென்த்தை கம்மி பண்ணுறதுக்காக. அதாவது வந்து பிங்கிற எலிமெண்ட்டுக்கு தனி ஸ்டைல் ரூல், H1 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு தனி ஸ்டைல் ரூல், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 4 எலிமெண்ட்டுக்குமே வந்து சேம் ஸ்டைல் ரூல் எழுதுறதுக்காகத்தான் நம்ம குரூப்பிங் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாம் செலக்டர்ஸ். டாம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது ஃபர்தர் வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து டாம்னா என்னன்றதை படிப்போம். எதுக்காக நம்ம டாம் செலக்டர் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு கீழே இன்னொரு எலிமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து HTML சாப்டரில் வந்து லிஸ்ட் பார்த்துருப்போம். அதாவது வந்துட்டு OL இல்லை ULக்கு அப்புறம் வந்துட்டு LIங்கிற ஒரு எலிமெண்ட் வருது. ஸோ வந்துட்டு LIங்கிற எலிமெண்ட் வந்து OLங்கிற எலிமெண்ட்டோட ஒரு சப் எலிமெண்ட். ஸோ அப்போ அந்த LIங்கிற எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டைல் ரூல் எழுதணும்னா ஸோ அதுக்காக வந்து டாம் ஆர்டரில் வரணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட் எலிமெண்ட்லேருந்து சைல்டு எலிமெண்ட்டுக்கு வரணும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம டாம் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு செலக்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஸ்டைலிங். இப்போ நம்ம style1.css அப்படிங்கிற ஃபைலுக்கு போவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பிங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ரூல் எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நார்மல் எலிமெண்ட் செலக்டர். ஏன்னா வந்துட்டு நம்ம எலிமெண்ட்ஸுக்கான ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பிங்கிற எலிமெண்ட்டுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ இந்த பிங்கிற எலிமெண்ட் வந்து மார்ஜின் டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ரூல் எழுதுகிறோம். இந்த மார்ஜின் டாப் அப்படிங்கிற ஸ்டைல் ரூலோட யூஸ் என்ன அப்படின்னா, டாப்பில் இருந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுகிற ஸ்டூல். இப்போ வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மார்ஜின் லாஸ்ட் வெப் பேஜ்லேருந்து இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா மார்ஜின் வந்து 100 பிக்சல் நமக்கு தள்ளி இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் நமக்கு வந்து கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதோட ஸ்டைல் ரூல் வந்து எழுதுறது. இதுதான் வந்து எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடி செலக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஐடி செலக்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்.
divங்கிற இந்த பிளாக் எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடி நம்ம செட் பண்றோம். ஸோ இதுக்கான ஐடி வந்துட்டு மை எலிமெண்ட் 1 அப்படிங்கிற ஒரு நேம் மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த ஐடி எப்பவுமே நம்ம கால் பண்றப்ப ஸ்டைல் ரூல்ல இந்த ஐடி நேமுக்கு முன்னாடி நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நம்ம HTML பார்த்தப்ப இதை எப்படி கால் பண்றப்ப எல்லா இடத்துலையும் நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஸ்டைல் ஷீட்லையும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஐடியை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிவிஷனுக்கு வந்து நான் ஸ்டைல் ரூல் எழுதணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் அந்த ஐடியை கால் பண்ணி நம்ம அந்த ஸ்டைல் ரூல் எழுதலாம். ஸோ நம்ம ஐடி நேம் வந்துட்டு ஆஷ் மை எலிமெண்ட் 1. எதுக்காக நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்பேஜில் மல்டிபிள் டிவிஷன்ஸ் இருந்ததுன்னா சப்போஸ் நம்ம வந்துட்டு இன்னொரு டிவிஷன் எலிமெண்ட்டும் நமக்கு வேணும், இன்னொரு டிவிஷன் எலிமெண்ட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா இப்போ இது மூணுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு மூணுக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் ஐடிஸ் கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு மை எலிமெண்ட் 3. ஸோ நமக்கு வந்து 3 ஐடிஸ் இருக்குது. அதாவது 3 ஐடினா 3 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டைல் ரூல்ஸ் வந்து மூணுக்குமே எழுதணும் அப்படின்னா இந்த ஐடியை கால் பண்ணி எழுதலாம். சப்போஸ் நமக்கு வந்து இந்த ஐடி செலக்டர் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக டிவ்ங்கிற எலிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்துட்டு 3 டிவிஷனுக்குமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கொண்டு வரணும்னா நம்ம ஐடி தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மை எலிமெண்ட் 1க்கான சில ஸ்டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மை எலிமெண்ட் 1 அப்படிங்கிற டிவிஷனுக்கு வந்துட்டு வித் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். வித் வந்து ஒரு 20 பிக்சல் மென்ஷன் பண்ணுறோம். ஹைட் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இதில் RGB வேல்யூவில் வந்துட்டு ஒரு நார்மல் வேல்யூ கொடுப்போம். ஸோ எப்போவுமே வந்துட்டு RGB வேல்யூஸ் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ரெட்டும் ப்ளூவும் கலந்த கம்பைன்டு கலர் ஒன்று கிடைக்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் கிடச்சிருக்கு வித் 20 பிக்சல், தென் ஹைட் வந்து 20 பிக்சல். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எதுனாலனா நமக்கு பர்டிகுலர் டிவிஷனோட ஸ்டைலை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம் யூஸிங் ஐடி செலக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐடிங்கிறது எதுக்குன்னா இண்டிவிஜுவலாக அதாவது யூனிக்காக வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு நேம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஐடிங்கிற மீனிங் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிளாஸ் செலக்டர் எதுக்குன்னா ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கு வந்துட்டு சேம் ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு காமனாக ஒரு நேம் வச்சு அந்த நேமை கால் பண்ணி நம்ம ஸ்டைல் ரூல்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ கிளாஸ் ஈக்குவல் டு மை கிளாஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மை கிளாஸுக்கான ரூல்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இது எப்படி நம்ம கிளாஸ் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஐடியை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸை கால் பண்ணுறதுக்கு நம்ம டாட், அதாவது வந்து டாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ மை கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் அதுக்கான ரூல் வந்து எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ரூலுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டைல்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து அந்த டிவிஷனில் நம்ம கிளாஸ் நேமுக்கு வந்து டேரெக்டாக அப்ளை ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ வந்து இதோட வித் ஒரு 50 பிக்சல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஹைட் 50 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸை மாற்றலாம். ஸோ அதுக்காக ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ரூல் எழுதுகிறோம். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் இந்த டிவிஷனுக்குள்ளே வர்ற ஃபாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு போல்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூல் எழுதுகிறோம். அது வந்து ஃபாண்ட் ஸ்டைல் போல்ட் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ எப்போவுமே இதில் பார்த்தோம்னா சிஎஸ்எஸ்ல வந்துட்டு எழுதுகிற ரூல் எல்லாமே நார்மல் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம எழுதின ரூல்ஸ் எப்படி அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட்டில் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த மை கிளாஸுங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு வித் ஹைட்டு ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் ஸ்டைல்லாம் கொடுத்தோம். பட் வந்து நமக்கு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்காதனால டிஃபால்ட்டாக இதோட பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ மை கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஸோ நம்ம ஒரு RGB வேல்யூ கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு க்ரீனும் ப்ளூவும் கலந்த ஒரு RGB வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பிங்க் கலர் பாக்ஸ் வந்திருக்கு. பட் வந்து நம்ம கொடுத்த அவுட்புட் வரல. ஏன்னா வந்துட்டு நம்ம டிவிஷனுக்கும் ஒரு ஸ்டைல் ரூல் எழுதியிருக்கோம், தென் கிளாஸுக்கும் ஒரு ஸ்டைல் ரூல் எழுதியிருக்கோம். ரெண்டுமே சேமாக அப்ளை பண்ணதுனால நமக்கு வந்து கிளாஸில் எழுதின ஸ்டைல் ரூலை இது எடுத்துக்கல. பிகாஸ் ஏன்னா வந்து ஐடிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால கிளாஸோட ஸ்டைலை வந்து எழுதிக்கல. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டிவிஷனோட ஸ்டைலை விட கிளாஸோட ஸ்டைல் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டைல் எலிமெண்ட் அப்படிங்கிற மை எலிமெண்ட் 1 டிவிஷனுக்கு இப்போ வந்து வித் 20 பிக்ஸ் ஹைட் 20 பிக்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஸோ இதை நம்ம ஓவர்ரைட் பண்ணுறோம் இந்த கிளாஸில் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்டரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ வந்து ஸ்டைல் ஷீட் வந்து இந்த ஸ்டைல்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும், அந்த மை எலிமெண்ட் 1 அப்படிங்கிற ஐடிக்கான ஸ்டைல்ஸை வந்து எடுத்துக்காது. ஸோ வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த கிளாஸுக்கான ஸ்டைல் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா அந்த பிங்க் கலர் பாக்ஸ் போயிட்டு நம்ம 50 பிக்சலில் என்ன கலர் கொடுத்தோமோ அதோட அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எதனால அப்படின்னா நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளமேட்டரி இம்பார்ட்டன்ட் செமிகோலன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டைல் ரூல் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மல்டிபிள் ஸ்டைல்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஸ்டைல் மட்டும்தான் அப்ளை ஆகணும், மற்ற ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் எப்படி குரூப்பிங் செலக்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குரூப்பிங் செலக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற H1 H3 P அப்படிங்கிற இந்த 3 எலிமெண்ட்டுக்கும் ஒரு காமனான ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து குரூப்பிங் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து H1 H3 P இந்த மூணுக்குமே காமனாக ஒரு ஸ்டைல் ரூல் நம்ம எழுதலாம். எப்படி நம்ம குரூப்பிங் செலக்டர் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் H1, H3, P. ஸோ இதான் வந்து குரூப்பிங் செலக்டர்னு சொல்லுவோம். எந்த இடத்துல வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வித் செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ வந்து மல்டிபிள் எலிமெண்ட்டோட கமா நம்ம ஆட் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா அதை வந்து குரூப்பிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து காமனான ஸ்டைல்ஸ் நம்ம இப்போ எழுதுவோம். ஸோ H1 H3 P இந்த மூணுக்குமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம இட்டாலிக் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு மூணுக்குமே ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு இட்டாலிக் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளோட H1 H3 தென் வந்து இந்த பேராகிராஃப். ஸோ இந்த மூணுக்குமாமே வந்துட்டு என்ன ஆகிடுக்குன்னா இட்டாலிக்கா வேர்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னா குரூப்பிங் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணதுனால. சப்போஸ் நம்ம குரூப்பிங் செலக்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு H1க்கு தனியாக நம்ம ஸ்டைல் ரூல் எழுதணும், H3க்கு தனியாக ஒரு ஸ்டைல் ரூல் எழுதணும், தென் Pக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டைல் ரூல் எழுதணும். ஸோ எதனால அப்படின்னு குரூப்பிங் செலக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோடிங் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. பிகாஸ் வந்துட்டு இந்த மூணுமே தனித்தனியாக எழுதணும்னா நமக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ஜாஸ்தியாக போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து குரூப்பிங் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டாம் செலக்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ டாம் செலக்டர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து இந்த டிவிஷனுக்குள்ளே வந்துட்டு ஒரு எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு மை டிவிஷன் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மை டிவிஷன் எலிமெண்ட்டுங்கிற H1ஓட பேரண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிவிஷன். ஸோ இப்போ இந்த டிவிஷனில் இருந்து இந்த H1 அப்படிங்கிற ஸ்டைலை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னம்னா இதுதான் வந்து நம்ம டாம் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாம் செலக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டிவிஷன் நம்ம டிவிஷன் நேமை மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த டிவிஷனோட ஐடியை மென்ஷன் பண்ணலாம். ஆஷ் மை எலிமெண்ட் 1. ஸோ இந்த ஐடி தென் வந்துட்டு இப்போ அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற H1 நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ மை எலிமெண்ட் 1 அதுக்குள்ளே இருக்கிற அந்த H1க்கு நம்ம ஸ்டைல் ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா மை எலிமெண்ட் 1 ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் H1 அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டைல் ரூல் எப்படி அப்ளை ஆகும்னா மை எலிமெண்ட் 1 அப்படிங்கிற அந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற H1க்கு மட்டும் இந்த ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாகும். இப்போ வந்துட்டு இந்த H1க்கு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுப்போம். அதாவது வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து டாப்பில் பார்த்தோன்னா H1 H3 P இந்த மூணுக்குமே வந்துட்டு இட்டாலிக் ஸ்டைல் கொடுத்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஃபாண்ட் ஸ்டைல் நார்மலில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி சேஞ்சஸ் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மை டிவிஷன் எலிமெண்ட்டுங்கிறதும் நமக்கு சேம் இட்டாலிக்லேயே தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் இம்பார்ட்டன்ட் டேக் எப்படி யூஸ் பண்ணமோ அதே இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து நார்மல் ஸ்டைல் கிடச்சிடும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் நார்மலில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட ஸ்டைல்ஸ் எப்படி அப்ளை ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த அவுட்புட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மை எலிமெண்ட் 2 அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ள தான் நம்ம H1 கொடுத்துருக்கோம். பட் நம்ம ஸ்டைலில் வந்துட்டு மை எலிமெண்ட் 1 அப்படிங்கிறதுக்கான ஸ்டைல் ரூல் எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பண்ண சின்ன மிஸ்டேக். ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து நமக்கு இட்டாலிக்கில் இருக்குது. பட் நம்ம கொடுத்த அந்த டாம் செலக்ட் பண்ணி கொடுத்த H1 எலிமெண்ட் மட்டும் நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு
டாம் செலக்டரில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஐடியும் கொடுக்காம கிளாஸ் நேமும் கொடுக்காம பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம மட்டும் கால் பண்ணணும். அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து எந்த ஐடியுமே கிடையாது, எந்த கிளாஸுமே கிடையாது, ஆனால் வந்துட்டு அந்த சிங்கிள் எலிமெண்ட்டை மட்டும் கால் பண்ணணும். அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த டாம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு டாம் மெத்தடை யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா அதுக்கு மட்டும்தான் அந்த எலிமெண்ட் ஸ்டைல் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த H1, அதாவது வந்து மை எலிமெண்ட் 2 அந்த டிவிஷனுக்கு கீழே இருக்கிற H1க்கு மட்டும்தான் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற H1க்கோ இல்லை வந்து வேறு டிவிஷனில் இருக்கிற H1க்கோ இந்த ஸ்டைல் எப்போவுமே அப்ளை ஆகாது. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம டாம் செலக்டர்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது வந்து எப்படி சிஎஸ்எஸ் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் செலக்டர் பார்த்தோம். அதாவது வந்து டேரெக்டாக அந்த எலிமெண்ட் நேமை வச்சே நம்ம சிஎஸ்எஸ் ரூல் அப்ளை பண்ணோம். இதில் வந்து ஐடி செலக்டர் பார்த்தோம். அதாவது வந்துட்டு எப்படி பர்டிகுலர் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டுக்கு ஐடியை வச்சு அதோட ஸ்டைல்ஸ் எழுதுறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து கிளாஸ் செலக்டர் பார்த்தோம். கிளாஸ் செலக்டர் எதுக்காக அப்படின்னம்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் வந்து சேம் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காமனாக ஒரு கிளாஸ் நேம் வச்சு அந்த கிளாஸ் நேமுக்கு கீழே நம்ம ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை பண்ணோம். குரூப்பிங் செலக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டைலு வந்துட்டு மல்டிபிள் எலிமெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக H1, H2, P அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணுன்றதுக்காக எல்லாமே கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி அதுக்கு சிங்கிள் ஸ்டைல் எலிமெண்ட்ஸ் எழுதணும். தென் வந்துட்டு டாம் செலக்டர்ஸ் எதுக்கு நம்ம எழுதணும்னா ஒரு பர்டிகுலர் பேரண்ட் எலிமெண்ட் கீழே வர்ற சப் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாம் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு சிஎஸ்எஸ்ல வந்து எப்படி பேக்ரவுண்ட்ஸ் கலர் மாற்றுறது, பேக்ரவுண்ட் இமேஜஸ் வைக்கிறது, இது வந்து எப்படி பேக்ரவுண்ட் ஃபாண்ட்ஸ் லிங்க் எப்படி கொடுக்கறது, எப்படி சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டைலான லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.